ஹலோ, இன்றைக்கி நம்ம டீ கப் வித் சாசர் வரைய போகிறோம். அது நம்ம மோஸ்ட்லி ஓவல் ஷேப் இருக்குல்ல, அதை வச்சு தான் வரைய போகிறோம். இந்த ஷேப் இப்படி இது கொஞ்சம் வரைஞ்சி பார்த்துக்கோங்க. எல்லா சைஸும் ஃப்ரீ ஹேண்டாக ஒரு பேப்பரில் ஃப்ரீயாக ப்ரெஷர் இல்லாமல் அழகாக பென்சில் டிப் மட்டும் பேப்பரில் இருக்கணும். ஹேண்டு எதுலேயும் படக்கூடாது. ஒரு சின்ன வார்ம் அப், அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக ஒரு எக்லிப்ஸ் வரையலாம். எல்லா சைஸ்லேயும் வரைஞ்சி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ரஃப் பேப்பர். ஓகே, இதுமாரி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ட்ரா பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் ஓவல் அழகாக வர வரைக்கும் ஓகே. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ஓவல். நெக்ஸ்ட்டு இந்த கீழே உள்ள லைன் அப்படியே ஃபாலோ பண்ணி ஒரு லைன், அது கர்வ்ட் லைன், அப்புறம் இதை ஜாயின் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு இந்த மிடில் கிட்டேருந்து ஆரம்பித்து ஒரு ஓவல் உள்ளே நம்ம அப்புறமா எரேஸ் பண்ணிடலாம். அதேமாரி இந்த சென்டரில் அதேமாரி ஒரு ஓவல். இப்போ இது ரெண்டுத்தையும் எரேஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த லைனை அப்படியே ஒரு ஃபாலோ பண்ணி ஓகே. இப்போ இந்த ஹேண்டிலுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி போட்டுக்கணும். அப்புறம் உள்ள கொஞ்சம் டீ தெரிகிற மாதிரி வரையப்போகிறோம். இப்போ கொஞ்சம் டெக்கரேஷன், உங்களுக்கு பிடிச்ச டிசைன் எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் ஃப்ளவர் வரைகிறேன். அப்படியே இந்த சாசருக்கும் ஒரு டிசைன் சேம். அப்புறம் டீ வந்து ஹாட்டாக இருக்கிறதுனால ஸ்டீமுக்கு அழகாக ஒரு சின்ன லைன், ஒரு பெரிய லைன், அவ்வளோதான். நெக்ஸ்ட் இப்போ கலர் பண்ணிட வேண்டியது தான். உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ இதுக்கும் இதுக்கும் ஒரு கலர்,
அப்புறம் ஃப்ளவருக்கு ரெட், லீஃப் க்ரீன், டீக்கு ப்ரௌன், அப்புறம் இந்த குட்டி சர்க்கிளுக்கு ஒரு கலர், அப்புறம் பேக்ரவுண்ட். அப்புறம் உங்களுக்கு என்ன டிசைன் வேணாலும் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எது பிடிக்குதோ என்ன டிசைன் வேணாலும் வரைஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வரைஞ்சி எனக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள், நல்லா கிளியராக பெருசாக. பாய்.